ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா கோயின் 2.0 சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே கொண்டுருவாங்க. அதனால நம்ம ஹீரோ தான் அவங்கள பழி வாங்குவார். ஆனால் ஹீரோயினிக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது, ரொம்பவே வெறுப்பாங்க. ஆனால் ஹீரோ தான் ரொம்பவே லவ் பண்ணுவார் ஹீரோயினி இறந்துடுறாங்க இல்லையா, அதனால ஹீரோவும் இறந்துறாரு. ஹீரோயினி ரீபோர்ன் ஆகுறாங்க. ரீபோர்ன் ஆகி நம்ம ஹீரோயினி அவங்க ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா, ஹீரோ லவ் பண்ணாங்களா இல்லையான்றது தான் ஃபுல் ஸ்டோரியாகவே இருக்கும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. அவங்கள கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. யாருன்னா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க கிட்ட, ஹீரோயினி நீ குற்றம் சொல்லணும்னா உங்கள் அம்மா குற்றம் சொல்லு. அவளை யார் கம்பெனியோட ஷேர் 40% உன் பேர் மேலே எழுதி வைக்க சொன்னது. நீ முன்னாடி அது என் பேருக்கு எழுதி வச்சிருந்தா நம்ம 2 பேருக்குள்ள அப்பா போகணுன்ற பாண்ட் அப்படியே இருந்திருக்கும் சொல்ல. அப்போன்னு இந்த ஆளோட செகண்ட் தான் வந்து சொல்கிறாங்க, நீ இந்த ஃபேமிலியோட சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பப்ளிக்காக கல்யாணம் பண்ணிக்கிதான் சொல்லியிருக்க. அதோட நம்ம பொண்ணுக்கு இந்த குடும்பத்தோட பேர் கொடுக்குதாகவும் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் நிச்சயமாக தருவேன். அவள் தான் 3 வருஷமாக ஹீரோயினுக்கு ஸ்லோ பர்சன் கொடுத்தா, அதனால தான் இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஒருத்தனை காட்டுறாங்க, இவன் ஹீரோயினோட ஃபியான்சி. இப்போ இவன் சொல்கிறான், அங்கிள் நான் ஹீரோயினியை ஃபேமிலிக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துக்கினேன், ஆனால் எனக்கு நிஜமாகவே இவ்வளோதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர்ஸோட பொண்ணை சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இந்த ஃபேமிலிக்காக தான் நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலேருந்து பிளட் வந்து அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அப்போது ஒரு மெய்டு வந்து ஹீரோயினியை செக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மூச்சு வரலன்னு சொல்லுவே அங்கே இருக்கிறவங்கலாம் சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த அப்பாங்காரன், ஓ செத்துட்டாளா, செத்ததும் நல்லா தான் சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில். அந்த அப்பாங்காரன் சொல்கிறான், இப்போ என்னோடய ஒய்ஃபோட சுத்தலாம் என் பேருக்கு வந்துச்சுன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்க. அப்போ அவங்களுக்கு எதோ ஆகுது, நிலமை ரொம்பவே சீரியஸாக போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயினி பின்னாடி நின்று என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கேட்க, அந்த அப்பங்காரன் ஹீரோயினியை பார்த்தோன்னே நீ இன்னும் சாகலையா சொல்லிட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, நீ என் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த பொம்பளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, அதோட இந்த குடும்பத்து பேரை மாற்றி உன்னோட குடும்பமாக மாற்றின, அவங்கள ஏமாற்றி மொத்த சொத்து உன் பேருக்கு மாற்றின, நீ எங்கள் அம்மாவுக்கு தகுதியானவனே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே எரிச்சு விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட அந்த செகண்ட் ஹேண்டோட பொண்ணு கேட்குறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட செல்ல தங்கச்சின்னு. அப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் நம்ம அவங்கள சிட்டினே கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்கு கொடுத்த விஷயத்துக்கு ஆன்டிடோடே கிடையாது, நீ எப்படி தப்பிச்சேன்னா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆன்டிடோடா, நீங்கள்லாம் சாகிறத பார்க்கத்தான் எனக்கு ஆன்டிடோடுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கலந்து ட்ரிங்க் எடுத்து அவங்க குடிச்சிடுறாங்க. ஹீரோயினி சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் நான் அவங்க பேச்சு கேட்டதுக்கு இது நான் எனக்கு கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட், நான் அவங்கக்கிட்ட வர அம்மான்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோ தான் வர்றாரு. அப்போ ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சுட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் உன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே அந்த ஃபியான்சிக்கார அங்கிள் என்னை காப்பாற்றாங்க சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, நான் அவங்கள காப்பாற்ற வரல, கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க கண் எடுத்து 4 பேருமே ஷூட் பண்ணி கொண்டுறாரு. ஹீரோயின் கிட்ட போகிறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அவரு சொல்கிறாரு, நான் அவங்கள கொண்டுட்டேன், இதுக்கு மேலே நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல ஹீரோயினி சொல்கிறாங்க, நானும் அந்த விஷயம் காலையில் ட்ரிங்கை குடிச்சிட்டேன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிற, நீ என் கூட வாழ்றது அவ்வளோ கஷ்டமா, விஷங்காலில் ட்ரிங்கை குடிச்சிட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஹீரோ உனக்கு என் மேலே கொஞ்சமாவது மரியாதை இருந்தால் நான் செத்ததுக்கப்புறம் என்னோடய உடம்பு எதுவும் பண்ணாத, என்னை போக விடு அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை கேட்டவுடனே அந்த ட்ரிங்க் எடுத்து அவர் குடிச்சிடுறாரு. ஹீரோயினி ஷாக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, நான் சொன்னேன்ல இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு கேட்குறாரு, அடுத்த ஜென்மத்தையாவது நீ என்னை காதலிப்பியா அப்படின்னு கேட்க ஹீரோயினியும் சரின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாரு. ஹீரோயினியும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல 2 பேருமே இறந்துடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினியை ஸ்விம்மிங் பூலில் தான் காட்டுறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நான் ரீபோர்ன் ஆயிருக்கேன்னா, அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்விம்மிங் பூல் பார்ட்டியில் தான் ரீபோர்ன் ஆயிருக்கேன். இந்த நாளில் தான் அந்த ஃபியான்சிக்காரன் எங்களோட லவ்வை பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அங்கே ஃபியான்சிக்காரன் ஹீரோயினிக்கு கையை கொடுத்து நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினி யோசிக்கிறாங்க, இந்த வாட்டி நான் என்னை புலி பண்ணுறதுக்கு விட மாட்டேன் சொல்லி அவனோட கையை பிடிச்சி எடுத்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுடுறாங்க. அப்போது ஹீரோயினி ஸ்விம்மிங் பூலில் வெளியே போகலான்னு பார்க்குறப்ப அவங்களால முடியல. அப்போ யாரும் வந்து ஹீரோயினி வெளியே தூக்கி விடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினி ஹாப்பி ஆகிட்டு நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கணும் மறுபடியும்
முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போய் கட்டிப்பிடிக்க ஹீரோ கேட்குறாரு, இந்த வாட்டி என்ன கேம் ஆடுறேன்னு. அதுக்கு அந்த பூ சொல்கிறான், அங்கிள் எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரின்ட்டு. அதுக்கு ஹீரோயினியை பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோயினி உடனே யாரா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், இங்கேருந்து போய் தொலைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை பார்த்து யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த பொறாமக்காரன் பாஸ்ட் லைஃப்பில் கோவப்பட்ட மாதிரி இப்போவும் பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஹீரோவும் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயினையும் பின்னாடியே போகலான்னு பார்க்குறப்போ அப்போ அந்த பூ வந்து ஹீரோயின் கிட்ட, நீ எனக்கு நீங்கள் பப்ளிக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான்னு ப்ராமிஸ் பண்ணிக்கன்னு சொல்ல ஹீரோயினி அவன் மூஞ்சை எட்டி வச்சு தண்ணியில் தள்ளி விட்டுட்டு சொல்கிறாங்க, நீ உன் மூஞ்சை தண்ணியில் பாரு, உன் மூஞ்சிக்கெல்லாம் நான் கேட்குறா, நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒலி குச்சம் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஹீரோயினியை பார்த்துட்டு, இவன் இந்த பூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, இவன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தா, இப்போ ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு இருக்காடான்னு கேட்க அதுக்கு அந்த பூ சொல்கிறான், எங்கள் அங்கிள் இந்த சிங்காங்கில் நம்பர் 1 ஃபேமிலியோட வாரிசு, அப்படி இருக்கிறப்ப அவர் பின்னாடி எந்த பொண்ணு சுற்றினாலும் அவருக்கு பிடிக்காது, முன்னே நல்லா அவளோட காலை ஒடிச்சு அப்ராடுக்கு அனுப்பி வச்சுருவாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோவை தான் தேடி வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ பின்னாடி இருந்து ஹீரோயினை கழுத்தை பிடிக்கிறாரு. கழுத்தை பிடிச்சி ஹீரோயினையை கேட்குறாரு, நீ என்ன தேடி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயினையை செவுத்துல தள்ளி கழுத்தை பிடிச்சி சொல்கிறாரு, நீ ஏன் முன்னாடி இன்னொருத்தனை லவ் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல நான் ஒரு பைத்தியம்னு. ஹீரோயினி இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனா உன்னோட இந்த காலை உடையிட்டு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினி அவங்களோட பாஸ்ட் பற்றி தான் யோசிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வாட்டி தப்பிச்சு போகும்போதெல்லாம் இவன் என்னை பிடிச்சிடும், பிடிக்கும்போது எனக்கு தண்டனை தருவான், அது ஒவ்வொரு வாட்டியும் அதிகமாகவும் யோசிக்கும்போது ஹீரோ கேட்குறாரு, இது எத்தனை தடவைனா. அதுக்கு ஹீரோயின் 5ஆவது தடவை சொல்ல, நான் மேக்ஸில் வீக் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயினே தூக்கிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினே பெட்டில் படுக்க வச்சு தான் சொல்கிறாரு, ஹீரோயினி நீ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா, அதுவும் அந்த கேவலமானவங்கிட்ட உன்னோட லவ்வை சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயினி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ஒரு சீனை யோசிக்கிறாங்க. ஹீரோயினியை பாருன்னு இருப்பார், ஆனால் ஹீரோயினி கோவமாக பார்க்க மாட்டாங்க. அதை இப்போ ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, இது மட்டும் பாஸ்ட் லைஃபாக இருந்திருந்தா ஹீரோவோட பைத்தியக்காரத்தனத்துக்கும் அவனோட கோபத்துக்கும் இன்னத்துக்கு நான் பயந்துருப்பேன், ஆனால் இந்த வாட்டி நான் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு, நீயாவே வந்து என்னை கிஸ் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஒரு கிஸ்ல தான் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு. அதுக்கு மறுபடியும் ஹீரோயின் கிஸ் பண்ண மறுபடியும் ஹீரோ அதே சொல்லிட்டு இருக்காரு. 4ஆவது தடவை ஹீரோயின் கிஸ் பண்ணும்போது ஹீரோ சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், ஆனால் எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கே சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ஹீரோ முன்னாடி படுத்துக்கிறாங்க. ஹீரோயின் கட்டி போகிற மாதிரி அவங்க கையை தூக்க ஹீரோ கேட்குறாரு, நீ என்ன பண்ணுறேன்னு. அதுக்கு ஹீரோயின், நீ அடுத்து இதானே பண்ண போகிற அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, அடுத்து நீ என்ன சொல்ல போகிறன்னு கூட எனக்கு தெரியும், என்ன மாதிரி போய் சொல்கிற பொண்ணுக்கெல்லாம் இது தேவைதா அப்படின்னு சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல ஹீரோ இது கேட்டோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. ஹீரோ சொல்கிறாரு, நீ இன்னொரு வாட்டி என்கிட்ட தப்பிக்க முயற்சி பண்ணனா பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினை நான் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் இந்த வாட்டி நீ என்ன கேம் ஆடுறான்னு கேட்குறாரு. ஹீரோயினா, நான் எந்த கேமும் ஆடலை, உன்னை விட்டு நான் போகக்கூடாதுன்னா எனக்கு அந்த சக்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோயினி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ எழுந்து உட்காந்து ஹீரோயினி ஃபஸ்ட்டு அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாரு. ஒரு ஞாபகம் வருது. ஹீரோயினி ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருப்பாரு. ஹீரோ கேட்பாரு, என்கிட்ட இப்போ நீ பேச மாட்டியான்னு. அதுக்கு ஹீரோயினி எதுவுமே பேசியிருக்க மாட்டார்ல. அப்போ ஹீரோவும் சேடாக அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் ஹீரோ ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமில் அவருக்கு தனக்கு தானே ரொம்பவே கொடூரமாக தண்டனை கொடுத்துக்கிறாரு. தண்டனை கொடுத்துக்கினே சொல்கிறாரு, நான் உண்மையாகவே ரொம்பவே கெட்டவனா, அப்படி இல்லைன்னா அவள் எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட உடம்புல வந்து ரொம்பவே அதிகமாக ரத்தம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அந்த ரூமுக்கு தான் போயிருக்காரு. அந்த ரூமுக்கு வந்து ஹீரோ தனக்குத்தானே தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த பெரம்பு எடுக்கிறாரு. அப்போ ஹீரோயினி ஹீரோ பின்னாடியே வராங்க. அவர் முதுகில் இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினி யோசிக்கிறாங்க, ஓ பாஸ்ட் லைஃப்பில் இவர் எனக்கு தண்டனை கொடுத்துட்டு என்னை புள்ளி பண்ணிவிட்டு இங்கே வந்து அவரே தண்டனை கொடுப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் பின்னாடியே போய் ஹீரோ கட்டி பிடிச்சிக்கின்னு சொல்கிறாங்க, ஹீரோட நெஞ்சில் கை வச்சுக்கின்னு, உன்னோட இதையும் ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, ஹீரோயினி மறுபடியும் நீ என்கிட்ட எதனா ட்ரிக் பண்ணுறியான்னு. ஹீரோயினியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஜென்மத்தில் நான் உன்னை ரொம்பவே காதலிப்பேன் யோசிச்சுட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க.
அடுத்த சீன்ல ஹீரோயினி இழந்துக்கிறாங்க. இழந்துக்கும் போது ஹீரோ எதிரில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு எழுந்துக்கும் போது ஹீரோயினுக்கு வலிக்குது. அதை சொல்ல ஹீரோ கேட்குறாரு, நேற்று நைட்டு என் கூட அவ்வளோ தைரியமாக அந்த பொண்ணு எங்கன்னு. அதுக்கு ஹீரோயின், நீ என்ன பைத்தியமா, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக்காகவும் சந்தோஷமாகவும் ஆகுறாரு. உடனே பெட்டை வந்து செக் பண்ணால் அதில் ரத்தம் இருக்குது. அதை பார்த்துட்டு சந்தோஷமாக ஆகுறாரு. இங்கே ஹீரோயின் வைக்கப்பட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் இப்போவே போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவனும் சொல்கிறாரு, எனக்கும் இது ஃபஸ்ட் டைம்னு. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்குமே செம்ம ஹாப்பி. வெளியே போய் அவங்க பட்லர் கிட்ட சொல்கிறாரு, நீ போய் யாரையாவது மெடிக்கலில் மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் கேட்குறாரு, உங்களை அவங்க காயப்படுத்திட்டாங்கன்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் தான் அவளை காயப்படுத்திட்டேன்னு. அதுக்கு அவரும் ஹாப்பியாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள், நானே போய் மெடிசனை வாங்கிட்டு வர சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவளுக்காக நான் செத்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அவளே வந்து அவளோட ஃபஸ்ட் டைம் எனக்கு கொடுத்துருக்கா, எப்படியும் அவள் என்கிட்ட வந்துட்டா, இதுக்கு மேலே அவள் என்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மெடிசன் வாங்கிட்டு ரூமுக்கு போகிறாரு. அப்போது ஹீரோயின் ரூமில் அந்த புக் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமக்கம் வருது. நேற்று நைட்டெல்லாம் என் கூட இருந்துட்டு இப்போ நீ வேற ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கியான்னு. அப்போ ஹீரோயினுக்கு உள்ள அந்த புக் கிட்ட இருந்தால் கால் வருது. அவங்க யோசிக்கிறாங்க, நான் நேற்று நைட்டெல்லாம் வீட்டுக்கு போவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அவன் சொல்கிறான், ஹீரோயினே நீ ஒரு வழியாக ஃபோன் ஏற்றுட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஆன்சம் ஃபேஸில் நீ எட்டி வச்சுட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறம் ஹீரோயினோட அப்பாவும், நீ ராத்திரி முழுக்க வீட்டை விட்டு வெளியே தங்கறதுக்கு வேற கற்றுக்குனியா, சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வா, இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோயினி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என் பேச்சு தட்டுற அளவு தைரியம் வந்துச்சா, நீ இப்போ இங்கே கிளம்பி வரலாம், ஆனால் நம்ம குடும்பத்தோட ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி நீ பூவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்க ஹீரோயினி யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க ஃபஸ்ட்டே என்னோட ஷேர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட, அவனை நான் கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாவும், அவனை நீ கல்யாணம் பண்ணினா வேறு யாரை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு கேட்க, அவனும் சொல்கிறா, நாய் பூனை எலியை கூட கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல அவனும் ஃபோனை பிடிங்கி, ஓ நீ சீனு போகிறேன், எவ்வளோ வேணாலும் சீன் போடு, இதெல்லாம் நீ என்னோட அட்டென்ஷன் வாங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்ல ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. வந்து உடனே ஃபோனை பிடிங்கிறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே மனசுக்குள்ளேயே, ஐயோ நான் மறுபடியும் தப்பிச்சு போகிறதுக்கோசம் பிளான் பண்ணுறேன்னு இவன் யோசிப்பானா அப்படின்னு யோசிக்க ஹீரோவும் கேட்குறாரு, நான் அப்படி போனவொன்னே உன்னோட எக்ஸுக்கிட்ட உன்னால் பேசாமல் இருக்க முடியல, நீ என்னை என்ன நினச்ச அப்படின்னு கோவப்பட்டு நீ ஹீரோயினோட தவடையை பிடிச்சி, நான் நேற்று ராத்திரி உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கின போல, ஹீரோயினி நீ யாருடையோன்னு மறந்துட்டியா, இல்லை நான் உன்னை சூ ஃபேமிலிக்கு அனுப்பிடுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் ஏன் சூ ஃபேமிலிக்கு போகணும், போயிட்டு அம்மாவோட சொத்து என் கைக்கு வர வழி காத்துட்ருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்க, நீ கதை சொல்லிகிட்டு இருக்க, 3 நாளைக்கு முன்னாடி தான் நீ என்கிட்ட தப்பிக்கணும்னு நினச்ச, இப்போ என்னை காதலிக்கிற சொன்னால் நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினியும் யோசிக்கிறாங்க, பாஸ்ட் லைஃப்பில் நம்ம 2 பேருக்குமே நான் கஷ்டத்தை தான் கொடுத்தேன், இந்த மாதிரி நீ யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு யோசிக்க ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீ நிரூபிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும், சரி ஓகே நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, நான் எப்போவுமே இனிமேல் சூ ஃபேமிலிக்கு வரமாட்டேன், அதோட அந்த பூவையே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், அவர் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பெட்டில் தூக்கி போடுறாங்க. பெட்டில் தூக்கி போட்டுட்டு ஹீரோ கிட்ட, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோ கேட்குறாரு, என் கூட விளையாடுறதுக்கு உனக்கு ஜாலியாக இருக்குன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ தானே சொன்ன நீ ஜெயிலுக்கு போனாலும் என்னை பக்கத்துலேயே வச்சுப்பேன்னு, அப்படின்னா நான் உனக்கு அதுக்கான லைசன்ஸ் தரேன், நீ என்னோட ஹஸ்பண்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீ யாருன்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் கடைசியாக உன்னோட குணத்தை புரிஞ்சுக்கினேன், அதனால தான் என்னோடய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினையும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோயின் கிட்டே இது கனவாக இருந்தால் என்னை எழுந்துக்கவே விடாது அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த காலில் வந்து பூ தான் பேச, நீ யார்கிட்ட பேசினு இருக்கன்னு கேட்பான். ஹீரோ கிஸ் பண்ணிவிட்டு அந்த கால் கட்டாலும் தெரிஞ்சோடனே ஹீரோயினையும் அவன் அந்த பூ கிட்ட சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட விளையாடிட்டு தான் இருந்தேன், இதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சி எடுத்துட்டு வந்து என் முன்னாடி நிற்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினி ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாரு, நீ என்கிட்ட என்ன வரைச்சிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோயினியும், இப்போ நீ என்னை நம்புறது கஷ்டம்தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னோட நம்பிக்கை அதிகமாகினே போகும், இப்போது உன்னோட ஃபோனை கொடுன்னு கேட்க ஹீரோவும் தன்னோட ஃபோனை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயினியும் அவரோட ஃபோனை வாங்கி 2 பேரோட ஃபோன்லேயே லைவ் லொக்கேஷன் செட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணும்னா என் பின்னாடி ஆளை கூட அனுப்பலாம்,
ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ என்னை எப்பவுமே லவ் பண்ணிகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சொல்கிறாரு, ஹீரோயினி நீ என்கிட்ட போய் சொல்கிறேன்னா நீ சொல்லிக்கிட்டே இரு, ஆனால் ஓடன்னு நினச்சேன்னா உன்னை கட்டி தொங்க விட்டுருவேன், உன்னோட நிழல் கூட எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கைஸ், இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட்டு பார்ட் இதோட முடியுது. இதோட செகண்ட் பார்ட் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.